1993ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி எத்தியோப்பியா தலைநகரமான அடிஸ் அபாபால இருக்க போல் சர்வதேச விமான நிலையம் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 961 கிளம்புறதுக்காக தயாராக இருந்துச்சு. 9 ஆண்டுகள் பழமையான இந்த போயிங் 767 விமானம் முதல்ல நைரோபி, பிரசாவில், அதுக்கப்புறம் லாகோஸ் வழியா அபிட்ஜான் போக திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இந்த விமானத்தில் மொத்தம் 36 நாடுகளைச் சேர்ந்த 175 பேர் பயணம் செஞ்சாங்க. அதில் 20 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க. விமானத்தை இயக்குறதுக்காக 12 பேர் கொண்ட குழு இருந்தாங்க. விமானத்தோட கேப்டனாக இருந்தது லியோ லபாத்தே. அவருக்கு 11,500 மணி நேரத்துக்கும் அதிகமான ஃப்ளைட் ஓட்டின அனுபவம் இருந்துச்சு. அவர் கூட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கேப்டன் யோனஸ் மெக்கூரியா இருந்தார். அவருக்கும் 6,500 மணி நேரத்துக்கும் அதிகமான ஃப்ளைட் ஓட்டின அனுபவம் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் மிகவும் அனுபவமிக்க விமானிகள். காலை 11:09க்கு ஃப்ளைட் 961 வெற்றிகரமாக புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே 39,000 அடி உயரத்தை அடைஞ்சது. ஃப்ளைட்குள்ள பயணிகள் தங்களோட பயணத்தை ரசிச்சுட்டு இருந்தாங்க. காக்பிட்லையும் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னும் சில நிமிஷத்தில் இந்த அமைதியான பயணம் உலக விமான வரலாற்றிலேயே மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவங்களில் ஒன்றா மாறப்போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியலை. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஷ் மாறன். ஃப்ளைட் கிளம்புன 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திடீர்னு 3 பேர் அவங்களோட சீட்லேருந்து எழுந்திருச்சாங்க. அவங்களில் ஒருத்தன், எல்லாரும் அமைதியாக உட்காருங்க, என்கிட்ட பாம் இருக்குது, யாராவது அசைஞ்சிங்கன்னா இந்த விமானத்தை வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டினா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்த விமானம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பதற்றத்தில் மூழ்கினுச்சு. பயணிகள்லாம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போனாங்க. விமான பணிப்பெண்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் நின்னாங்க. இது உண்மையாகவே ஒரு விமான கடத்தல் தாங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் நேராக காக்பிட்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மெக்கூரியாவை கடுமையாக தாக்கி காக்பிட்லேருந்து வெளியே தள்ளிவிட்டாங்க. அவங்களில் ஒருத்தன் கேப்டன்கிட்ட இந்த விமானத்தை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போக சொல்லி உத்தரவிட்டான். அதை கேட்டதும் கேப்டன் அதிர்ச்சியானார். ஏன்னா விமானத்தில் இருந்த எரிபொருள் திட்டமிடப்பட்ட பயணத்துக்கு மட்டுமே போதுமானதாக இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு போக அதை விட மிக அதிக எரிபொருள் தேவைப்படும். அதனால் வழியில் எங்கேயாவது தரையிறக்கி எரிபொருள் நிரப்பணும்னு கேப்டன் சொன்னார். ஆனால் அந்த 3 ஹைஜாக்கர்ஸும் அதை நம்பாமல் எந்த காரணத்துக்காகவும் விமானத்தை தரையிறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களில் ஒருத்தன் அந்த விமானத்தில் இருந்த சேஃப்டி மேகசினை எடுத்து கேப்டன்கிட்ட காட்டினா. அதில் போயிங் 767 விமானம் தொடர்ந்து 11 மணி நேரம் பறக்க முடியும்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதை காமிச்சு ஏன் எங்ககிட்ட பொய் சொன்னேன்னு கேப்டன்கிட்ட கோபமாக கேட்டான். அதுக்கு கேப்டனும் இந்த விமானத்தில் முழு எரிபொருளும் நிரம்பி இருந்தால் மட்டுமே அது சாத்தியம், ஆனால் இப்போது இதில் அவ்வளவு எரிபொருள் இல்லைன்னு அவங்க கிட்ட விளக்குனாரு. விமானத்தை பற்றின எந்த தொழில்நுட்ப அறிவும் இல்லாத அந்த ஹைஜாக்கர்ஸ் கேப்டன் நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாருன்னு நினச்சாங்க. கேப்டன் நபாத்தேக்கு இது முதல் விமான கடத்தல் சம்பவம் இல்லை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய கடத்தல் சம்பவங்களை அவர் வெற்றிகரமாக சமாளிச்சிருக்காரு. அதனால் அவங்க கூட பேசியே நேரத்தை கடத்த முடிவு செஞ்சார். விமானத்தோட பாதையை மாற்றணும்னா முதல்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு தகவல் கொடுக்கணும்னு ஹைஜாக்கர்ஸ்ட்ட சொன்னார். அதுக்கு ஹைஜாக்கர்ஸ் ஓகே சொன்னாங்க. உடனே கேப்டன் அடிஸ் அபாபா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு விமானம் கடத்தப்பட்டிருப்பதையும் ஹைஜாக்கர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போக சொல்லி வற்புறுத்துறதையும், ஆனால் அங்கே போக எரிபொருள் இல்லைங்கிறதையும் ரகசியமாக தெரிவித்தார். இந்த தகவல் கிடைச்சதும் கட்டுப்பாட்டு மையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் விமானத்தை எப்படியாவது பாதுகாப்பாக தரையிறக்கணுங்கிற முயற்சிகளை தொடங்கினாங்க. கட்டுப்பாட்டு மையத்தோட பேசினதுக்கப்புறம் கேப்டன் நபாத்தே ஹைஜாக்கர்ஸுக்கு தெரியாமல் விமானத்தை மெதுவாக நிலப்பரப்பை நோக்கி திருப்பினார். அவரோட ஒரே நோக்கம் எந்த சூழ்நிலையிலையும் விமானத்தை கடலுக்கு நடுவே கொண்டு போயிடக்கூடாதுன்னு தான். இதுக்கிடையில் 2 ஹைஜாக்கர்ஸ் காக்பிட்ல இருந்து பயணிகள் இருக்க பகுதிக்கு போய் இங்கிலீஷ் மற்றும் பிரெஞ்சு மொழியில் இந்த விமானம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால் எல்லாரும் அமைதியாக இருங்க, அப்படி இல்லைன்னா முழு விமானத்தையும் வெடிக்க வச்சிடுவோன்னு மிரட்டினாங்க. இதை கேட்டதும் விமானத்தில் இருந்த பயணிகள்லாம் அழ ஆரம்பித்தாங்க. சிலர் அமைதியாக கடவுள்கிட்ட வேண்டினாங்க. அதே நேரத்தில் காக்பிட்டில் இருந்த ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்க உங்களோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுன்னு கேப்டன்கிட்ட சொன்னான். அதுக்கு கேப்டன், இந்த விமானத்தில் டைரெக்டாக கால் பண்ணுற வசதி கிடையாது, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும்னு சொன்னார். இந்த டைம் ஹைஜாக்கர்ஸ் அதை நம்பினாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் 961 கென்யாவோட வான்வெளிக்குள்ளே நுழைஞ்சது. உடனே கேப்டன் நைரோபி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு விமானம் கடத்தப்பட்டிருப்பதையும்
தற்போது 2 மணி நேரத்துக்கும் குறைவான எரிபொருள் மட்டுமே இருப்பதையும் தெரிவிச்சாரு. இதை கேட்ட அதிகாரிகள் ஆஸ்திரேலியா போறதுக்கு சாத்தியமில்லை, அதனால பக்கத்தில் இருக்க மோம்பாசா விமான நிலையத்தில் தரையிறங்கி முதல்ல எரிபொருளை நிரப்புங்கன்னு அறிவுறுத்தினாங்க. கேப்டன் இந்த ஆலோசனையை ஹைஜாக்கர்ஸ்ட சொன்னாரு. ஆனா அவங்க வழக்கம் போல மறுத்துட்டாங்க. நேரம் போக போக விமானத்தோட எரிபொருள் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. கேப்டன் அபாத்தே எரிபொருளோட அளவை கவனிச்சுட்டே இருந்தாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஃபியூவல் காஜ் கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. இன்னும் சில நிமிடங்கள்ல 2 இன்ஜினும் செயலிழந்துரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம்ல கேப்டனோட கண்களுக்கு மொரோனி சர்வதேச விமான நிலையத்தோட ரன்வே தெரிஞ்சது. உடனே அவரு அந்த விமான நிலையத்தை சுத்தி மெதுவா வட்டமடிக்க ஆரம்பிச்சாரு. எரிபொருள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசரமா அங்கேயே தரையிறக்கலாம்ங்கிறது தான் அவரோட பிளான். ஆனா அதை கவனிச்ச ஹைஜாக்கர்ஸோட லீடர் விமானத்தை கடலை நோக்கி திருப்பு, விமான நிலையத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு கேப்டனை மிரட்டுனா. அடுத்த சில நிமிஷத்திலேயே, அதாவது காலை 11:41க்கு விமானத்தோட ரைட் சைடு இன்ஜின் எரிபொருள் இல்லாமல் செயலிழந்துச்சு. இன்ஜின் ஸ்டாப் ஆனதும் விமானம் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒலிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே லெஃப்ட் சைடு இன்ஜினும் ஸ்டாப் ஆனுச்சு. 2 இன்ஜினும் ஸ்டாப் ஆனதுல போயிங் 767 விமானம் பறக்க முடியாம அது வானத்துல மெதுவா கிளைட் ஆகி கீழே இறங்க தொடங்குனுச்சு. விமானம் கீழே இறங்குறத பார்த்த ஹைஜாக்கருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதனால அவன் கோபமாகி விமானத்தை மறுபடியும் 39,000 அடிக்கு மேலே கொண்டு போன்னு கேப்டன்கிட்ட கத்துனான். அதுக்கு கேப்டன் இந்த விமானத்தில் இருந்த எரிபொருள் எல்லாமே காலி ஆயிருச்சு, அதனால 2 இன்ஜினும் ஸ்டாப் ஆயிருச்சு, இனிமேல் யாராலையும் இந்த விமானத்தை மேலே பறக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாரு. இதை கேட்ட ஹைஜாக்கர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்போட, பரவாயில்ல, அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னாவே சாகலாம்னு சொன்னா. அவன் சொன்னது கேப்டனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. விமானம் வேகமா உயரத்தை இழந்துட்டு இருந்துச்சு. காக்பிட்ல கேப்டன் அபாத்தேயும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மெக்கூரியாவும் கடைசி நிமிஷம் வர விமானத்தை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்க போராடிட்டு இருந்தாங்க. இனிமேல் எந்த விமான நிலையத்தையும் அடைய முடியாது, அதனால உயிரிழப்பை குறைக்க ஒரே வழி கடல்ல அவசர லேண்டிங் பண்றதான்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. கேப்டன் விமானத்தை கரைக்கு பக்கத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணாரு. விபத்து நடந்தாலும் உயிர் தப்பிக்கிறவங்கள உடனடியாக மீட்க முடியுங்கிறது தான் அவரோட எண்ணம். அந்த நேரத்தில் விமானத்துக்குள்ள நிலைமை மிகவும் மோசமாக இருந்துச்சு. குழந்தைகள்லாம் அழுறாங்க, பயணிகள்லாம் கதறாங்க, உயிரை காப்பாத்துங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. இப்படி விமானம் முழுவதும் மரண பயம் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போதான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. பல பயணிகள் பயத்தில் லைஃப் ஜாக்கெட்டை விமானத்துக்குள்ளேயே ஊதி அதை போட்டிருந்தாங்க. உடனே அவர் இப்போ யாரும் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டாதீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனால் அந்த பதற்றமான சூழல்ல யாரும் அதை கவனிக்கவே இல்லை. சில நிமிஷத்தில் அந்த விமானம் கிராண்ட் கொமோரோ தீவோட வடக்கு கடற்கரையை அடைஞ்சது. இவ்வளவு பெரிய விமானம் மிகவும் தாழ்வா பறக்கிறத பார்த்து முதல்ல ஏதோ ஏர் ஷோ நடக்குதுன்னு அங்கே இருந்தவங்களாம் நினச்சாங்க. அந்த விமானம் நேராக தரையில் மோதாம கடல் அலைகளுக்கு இணையாக தரையிறங்குனா அதிகமான உயிர்களை காப்பாற்றலாம்னு கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் முயற்சி செஞ்சாங்க. இறுதியாக கடலோட மேற்பரப்பை விமானம் தொட்டுச்சு. ஆனால் அடுத்த நொடியே கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள்ள மறைஞ்சிருந்த பவளப்பாறையில் மோதி போயிங் 767 விமானம் 4 பெரிய துண்டுகளாக உடைஞ்சது. விபத்து நடந்த சில நொடிகள்லேயே கடற்கரையில் இருந்த மக்கள் மீட்பு பணியில் இறங்கினாங்க. இந்த விபத்தில் ஹைஜாக்கர்ஸ் உட்பட 125 பேர் உயிரிழந்தாங்க. 50 பேர் மட்டுமே இதில் உயிர் தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டுச்சு. விமானத்தில் எந்த கோளாறும் ஏற்படலை. இன்ஜின், எரிபொருள் அமைப்பு, ஃப்ளைட்டோட கண்ட்ரோல்ஸ் இப்படி எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. விபத்துக்கான ஒரே காரணம் விமான கடத்தல் தான்னு விசாரணையில் சொன்னாங்க. 1990களில் எத்தியோப்பியாவில் உள்நாட்டு போர், பஞ்சம் மற்றும் அரசியல் குழப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால் பல பேர் நாட்டை விட்டு வெளியேறினாங்க. அந்த 3 பேரும் ஃப்ளைட் 961 விமானத்தை கடத்தி ஆஸ்திரேலியாவுக்கு அகதியாக குடியேறத்தான் இந்த கடத்தல் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த வழி 122 அப்பாவி பயணிகளோட உயிரையும் அவங்களோட சொந்த உயிரையும் பறிச்சிருச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விமான பாதுகாப்பில் பல முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 961 சம்பவம் விமான வரலாற்றில் மிகவும் சோகமான கடத்தல் சம்பவங்களில் ஒன்றா மாறுனுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.